விசுவாச வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே அது மகிழ்ச்சியா, சந்தோஷமா, அமைதியான படகுல மனரமியமா போற வாழ்க்கை. விசுவாச கப்பல் எப்பொழுதுமே புயல்கள் மத்தியில தான் முன்னோக்கி போகும். பல சூறாவளிகளை கடந்துதான் கப்பல் கரையை கடக்கணும். அவர் சொல்லுவாரு, இடுக்கமான வாசல்ல நெருக்கத்தோட தான் ஒரு மனுஷன் போகணும். அனுதினமும் சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீசனா இருக்க முடியாதுன்ற. அப்ப உண்மையான விசுவாசம் என்பது அது வீழ்ச்சியோட, பலவீனத்தோட, சந்தேகத்தோட போராடுகிற ஒரு வாழ்க்கை. வீழ்ச்சியில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை கிடையாது. பாவத்திலே படுத்திருக்கிற வாழ்க்கை கிடையாது. பலவீனத்திலே தூங்கிட்டு இருக்கிற வாழ்க்கை கிடையாது. சந்தேகத்துல மூழ்கிக்கிற வாழ்க்கை இல்ல, அதோடு சண்டை போடுற வாழ்க்கை. உலகம் எதிர்த்தாலும், எல்லாரும் இயேசுவை கைவிட்டாலும், உலகமே இயேசுக்கு எதிராக திரும்பினாலும், சொந்த ஜனமே அவரை மலையில இருந்து தலையில தள்ளி வைக்க போட்டாலும், பரிசேயர்களும் மத தலைவர்கள் அவரை புறந்தள்ளினாலும், எனக்கு நீ என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய இருதயத்துக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு என்று அவன் அறிக்கையில பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை, அனுதினமும் கிருபையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அனுதினமும் முழங்கால் படியிட்டு வாழ்கிற வாழ்க்கை, அனுதினமும் தேவ சமூகத்துல நம்மை ஊற்றுகிற வாழ்க்கை, அனுதினமும் பரிசுத்த நீதியை வாஞ்சிக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குதா? இப்படிலாம் இல்லாம உங்களுடைய விசுவாசம் போலியானது. இப்படிப்பட்ட அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணாம இயேசு உங்களுக்கு எந்த உறவும் கிடையாது.